ஃப்ரெண்ட்ஸ் இந்த பையன் என்ன பண்ணுறான் பாருங்க, பாலத்து மேலேருந்து கீழே குதிக்க போகிறான். அப்போ அந்த வழியாக போன ஒருத்தவர் அந்த பையனை நிப்பாட்டி எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், முதல்ல என் கூட வான்னு சொல்லி அந்த பையனை தன்னுடைய காருக்கு கூப்பிட்டு வராரு. என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு. அந்த பையன், நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், இது என் அப்பாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்னை கொன்னே போட்டுருவாரு, அதனால தான் நான் இந்த முடிவை எடுத்தேன்னு சொல்கிறான். அதை கேட்ட அவர், எக்ஸாமில் ஃபெயில் ஆனதுக்கெல்லாமா சாவ போவாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு தம்பி, நீ முதல்ல உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கொடு, நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த பையனும் கால் பண்ணி இவர்கிட்ட கொடுக்குறான். ஃபோன் எடுத்த அந்த பையனுடைய அப்பா, எங்கடா போய் தொலைஞ்ச, ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு கேட்ட உடனே இவர், உங்கள் பையன் ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்கிறாரு. ஷாக்கான அவர், வீட்டு பக்கம் அவனை வர சொல்லாதீங்க, வந்தான் அப்படின்னா அடித்து நானே கொண்டுடுன்னு சொல்கிறாரு. அப்போ தான் இவர் சொல்கிறாரு, ஆல்ரெடி உங்கள் பையன் இறந்துட்டான்னு சொன்ன உடனே அவர் அப்படியே ஷாக் ஆகிடுறாரு. இவர் எதுக்காக பேசாமல் இருக்கீங்க, எப்படியும் உங்கள் பையன் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் அவனை கொண்டுடுவீங்க, அதுக்கு அவனே செத்து போனது ரொம்ப நல்ல விஷயம் தானேன்னு கேட்கும்போது அவர் கதறி அழுகுறாரு. என் பையன் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதால அவனை கண்டித்து வளர்த்தா, அவன் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, என் கூட இருந்தாவே போதும், கடவுளே என் பையனை என்கிட்ட திருப்பி கொடுன்னு சொல்லி கதறி அழுகுறாரு. உடனே அந்த பையன் பேசுகிறான். உடனே அவங்க அப்பா, எப்பா நீ ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லைப்பா, அடுத்த தடவை எதுக்கலாம், முதல்ல நீ வீட்டுக்கு வந்துருப்பான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பையனை இவர் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு போகிறாரு.